இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ எஃபெக்டிவாக கன்வே பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் வந்து இந்த சேனலில் ஒரு 30 to 60 டேஸ்க்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே போஸ்ட் பண்ண போகிறேன். நேற்று என்னோட வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு காஃபி மக்கோட உட்காந்து ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் டு டே 14. ஹே கைஸ், வெல்கம் டு டே 15. ஹே கைஸ், welcome to day 16. Welcome to day 17 of the welcome to day 18 of the 150 days challenge. So why did I start this channel? To say very simply, for personal branding and growth. நான் இந்த வீடியோ வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். What was I doing? What am I doing? What I have to do? And what will I do? ஸோ நான் இப்போ இதில் ஒவ்வொன்றையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மூவிங் ஆன் டு நம்பர் 1. What was I doing? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோட டெய்லி ரொட்டீனை வந்து எக்ஸாம்பிள் எடுத்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5:45க்கு நான் எந்திரிச்சு ஜிம்க்கு கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் 7:30க்கு என்னோட ஆஃபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்னோட பிஜிக்கு நான் ரூமுக்கு வரதுக்கு வந்து எனக்கு ஈவினிங் 7:30 ஆகிடும். அதை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு செம டயர்டாக இருக்கிறதுனால ஐ ஒன்ட் பி டூயிங் தட் மச் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 8:30க்கு வந்து என்னோட டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குலாம் வந்து கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு ஐ வில் பி ஸ்லீப்பிங். இதே தான் வந்து என்னோட டெய்லி ரொட்டீனாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு 4 to 5 months பேக் முன்னாடி வந்து எனக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு என்னோட லெக்கில். அதனால வந்து நான் வந்து காலையில் ஜிம் போகிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் தென் நான் வீக்லி வந்து அட்லீஸ்ட் பேட்மிண்டன் வந்து வீக்லி ஒன்ஸாவது போயிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் எனக்காகன்னு பண்ணிட்டு இருந்த சில செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ் வந்து இதனால வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் என்னோட ரொட்டீன் வந்து ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. எதுவுமே பெருசாக இல்லவே இல்லை, க்ரோத்தும் இல்லை, அதே மாதிரி செல்ஃப் கேர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. இது இல்லாமல் நான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு ஒரு செகண்டரி இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக ஐ ஹாவ் ட்ரைட் so many things. Like for example, answering Quora questions, and then I have created a website for online bookstore, and then I have even started trying a YouTube channel, and also I have opened an Instagram finance page, and இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் none of them has worked. எதுவுமே வந்து எனக்கு ஒர்க்கே ஆகலை. நான் ஏன் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி வீடியோவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். After experiencing all of these things, I came to the conclusion to do something. Now moving on to the second section of the video, what am I doing now? நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட டெய்லி ரொட்டீனில் காலையில் ஸ்டார்டிங் வித் த ஜிம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அது போக முடியாததுனால ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் தட் வித் சம்திங் எல்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் தென் மெடிடேஷன். அண்ட் தென் ஈவினிங் வந்தோடனே நான் புக் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரொட்டீனை வந்து ஜஸ்ட் லெட்டிங் இட் கோ அப்படின்னு விடாமல் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் வந்து இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட டெய்லி ரொட்டீன் ஃப்ரம் மார்னிங் டு நைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன்ஸை நான் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு வந்து என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட டாக்குமெண்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியும் ஓவர் த டைம் ஐ வில் பி லேர்னிங் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதுக்கப்புறமா வந்து நான் என்னோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சேனல் வந்து ஒரு நெக்ஸ்ட் 30 to 60 டேஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே என்னோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை டீச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த லேர்னிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வாட் ஐ எம் கரண்ட்லி டூயிங் இஸ் ஐ எம் ஜஸ்ட் டாக்குமெண்டிங் அண்ட் நாட் கிரியேட்டிங் எனி திங். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக வீடியோ போட்டு இன்னையோட 18 days ஆகுது. ஸோ இதுலேயே வந்து எனக்கு வந்து ஹவு டு மேனேஜ் டைம் அப்படிங்கிறத வந்து நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நாள் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐ வில் பி கமிங் அப் வித் டிஃப்ரெண்ட் கீ லேர்னிங்ஸ் அண்ட் டேக்அவேஸ். நவ் மூவிங் ஆன் டு தேர்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ. நான் வந்து சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். லைக் அப்லோடிங் த வீடியோஸ் எவ்ரி டே ரெகுலர்லி. இந்த 150 டேஸ்க்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் நான் என்னோட ரொட்டீனை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அண்ட் நான் இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது தான் ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது கூட ஒரு 1 to 1.5 hours எடுத்து முடிச்சிருவேன். பட் ஃபார் எடிட்டிங் ஜஸ்ட் 2 to 2.5 minutes வந்து எனக்கு 3.5 to 4 hours ஆகுது ஒரு நாளைக்கு. ஸோ இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் அ லாட் டு மினிமைஸ் த டைம் ஃபார் எடிட்டிங் த வீடியோஸ். அண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் அவ்வளோ குட்டாக இல்லை. இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறேங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரில. ஸோ ஓவர் த டைமில் நான் வந்து என்னோட ஸ்டோரி டெல்லிங்கை தான் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். ஹவ் ஐ எம் ஸ்டார்டிங் அண்ட் ஹவ் ஐ எம் எண்டிங், ஹவ் இன் பிட்வீன் இட் இஸ் கனெக்டிங் வித் த ஹோல் தாட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
and then I have to learn engaging the audience. And ரீசெண்டாக நான் ஒரு சர்வேல பார்த்தேன், எவ்ரி 4 செகண்ட்ஸ்க்கு தேர் ஷுட் பி சம் டிரான்சிஷன் இன் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அட்லீஸ்ட் சம் ஜூமிங் இன் ஆர் டிஃப்ரெண்ட் திங் ஆர் டெக்ஸ்ட் ஆர் சம்திங் ஷுட் பி தேர் எவ்ரி 4 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓவர் த டைமில் லேர்ன் பண்ணி கம்பைன் பண்ணி ஐ ஹாவ் டு கிவ் யூ a good video. Now moving on to the fourth section of the video and the final section. What am I planning to do? இந்த வீடியோஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, செவரல் சீரீஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது. தட் வில் பி கண்டினியூட் ஆஸ் அ செப்பரேட் சீரீஸ். அண்ட் தென் நான் செகண்டாக வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நான் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் லிட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விளாக்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல் சீரீஸாக நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். தேர்ட் வந்து ஐ வில் பி ட்ரைங் அ டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் அப்படின்னா நான் வந்து அது அவுட்ஃபிட் டீகோடிங் தனி சீரீஸாக அதையும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அண்ட் தென் ஃபோர்த் வந்து ஐ வில் பி பையிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன்லைன் ஃபார் செல்ஃப் கேர் திங்ஸ் ஆர் சம்திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதை ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். மூவிங் ஆன் டு நம்பர் 5, வாட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் தான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஃபாலோ த சேம். நான் வந்து ஹவு ஐ ஆம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது மட்டும் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் எதுக்காக இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு எந்த சீரீஸ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையுமே டோட்டலாக கம்பைன் பண்ணி நான் இப்படி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, வாட் வில் பி மை அவுட்கம் அப்படின்னா, எனக்கு வந்து கேமரா முன்னாடி நின்று பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கும். வீடியோ நான் எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பேன். ஹவு டு ப்ராப்பர்லி எங்கேஜ் வித் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு இதில் என்ன அப்படின்னா வந்து, ஐ வில் பி கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஐ வுட் லைக் டு டாக் வித் மோர் பீப்புள். ஸோ இன் திஸ் வே ஐ வில் பி கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் பேஷண்ட்லி. திஸ் இஸ் த ரீசன் வை ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்களை வந்து ஒரு 30 to 60 டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன். See you in the next video.